வாங்கம்மா. சாமி, என் பேத்தி லட்சுமிக்கு கல்யாணம். முதல் பத்திரிக்கை அம்மனுக்கிட்ட வச்சுட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். பேஷா பண்ணிடலாம். குடுங்கோ. குடு லட்சுமி. இந்தாங்க. சர்வ குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விஜய வித்யபல ஆயுள் ஆரோக்கியேஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் ஓம் ஸ்ரீயை நமஹ ஓம் மாயை நமஹ. பிரசாதம் எடுத்துக்கோ. வாங்க சுவாமி. அம்மா, இவர்தான் பரத்வாஜ் சுவாமிகள். அப்படியா? பெரிய ஜோதிடர். சாமி, இவர் சொன்ன வாக்கு பலிக்கும். உங்க நல்ல நேரம் பாருங்கோ. அவர் நீங்க வந்த சமயத்திலேயே வந்திருக்கார். சுவாமி, இந்த பொண்ணு பேரு லட்சுமி. இப்பதான் கல்யாணம் முடிவாகி பத்திரிகையை அம்மனுக்கு வைக்க வந்திருக்காங்க. இப்பதான் பூஜை பண்ணோம். இப்பதான் குருக்கள் உங்களை பத்தி சொன்னாரு. என் பேத்தி அப்பா அம்மா இல்லாத பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க லட்சுமி. புடிங்க. சகல சௌபாக்கியத்தோட தீர்க்காயுசா 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வோமா. பத்திரிக்கை. லட்சுமி, உன் கையாலே கொடுமா. சாமி, நீங்க என் பேத்தி கல்யாணத்துக்கு கட்டாயம் வரணும். நீங்க வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். வர முடியுமா என்னன்னு தெரியலம்மா. ஆனா நிச்சயமா வர முயற்சி பண்றேன். சரிங்க சாமி, அப்ப நாங்க வர்றோம் சாமி. நல்லது. வர்றேன். வாங்கம்மா. வாமா. ஆஹா, ஜாதகத்தை வச்சுட்டு போயிட்டாங்களா? தாயே, இது என்ன விளையாட்டு? நீ யாருக்காக இந்த திருவிளையாடல் நடத்துறேன்னே தெரியலையே தாயே. இது நீ ஆடுற ஆட்டம்னு மட்டும் தெரியுது. உன்னுடைய ஆட்டம் எப்பவுமே நல்லவங்களுக்கு நல்லதாகவும் தப்பானவங்களுக்கு தவறாகத்தான் முடியும். இது புரியாம மனுஷங்க ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்க. நான் நடக்கிறத வேடிக்கை பார்க்கறத தவிர வேற வழியே இல்லம்மா.